இன்றைக்கி பெரிய அற்புதங்கள்லாம் நடந்ததுங்க. நம்ம மௌன விரதத்தை சாயப்பா ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக முடித்து வச்சுருக்காரு. இனிமே அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பேசணுன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன், அப்படி தான் பேசணும். உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையா இருக்கட்டும், யாருக்கிட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். அப்போ தான் அன்பும் உயரும், பண்பும் உயரும், மதிப்பும் உயரும், மரியாதையும் உயரும், துன்பம் குறையும், துக்கம் குறையும், கண்ணீர் குறையும், தோல்வி குறையும். ஸோ நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும், கெட்ட விஷயங்கள் குறையும். இந்த மௌன விரதத்தின் மூலமாக ஒரு பெரிய சக்தி நமக்குள்ளே இணைஞ்சிருக்குது. அது எந்த சக்தின்றத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்னால் மௌன விரதம் இருக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இதில் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு உன்னதமானவரோட நிழலில் நாம் இருக்கோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கர்மா, தலையெழுத்து, விதி இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அன்றைக்கி மௌன விரதத்தை வெற்றிகரமாக முடித்த தந்த சாயப்பா நம்மளோட விதி, கர்மா, தலையெழுத்தை மாற்ற மாட்டாரா என்ன? கண்டிப்பாக நீங்கள் என்ன இந்த நிமிஷத்தில் நம்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை முழுவதும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஆடியோவை கேட்குற ஒவ்வொரு சாய்ராமும் நிச்சயமாக லைக் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் தொடர்ந்து கொடுக்குறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, உண்மையிலேயே எனக்கு மௌன விரதம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அடித்து தெரிச்சிட்டாங்க இந்த மௌன விரதத்தை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ நம்பிக்கையும். ஸோ சாய்ப்பா இன்னைக்கு ஃபுல் டே ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல். அதே போல் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது சாயப்பா தான். அவர் பலருக்கு பல விதத்தில் வந்திருக்காரு. நான் 1-2 மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கேன், அண்ட் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சாய்ப்பா அந்த மௌன விரதத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் தரிசனத்தை ஒரு உணர்வுகள் மூலமாக கொடுத்துருக்காரு. நான் சொன்னதை நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை நான் சொல்லணும். இந்த அன்பே சாய் குடும்பத்தை உருவாக்கி அதுக்கு பெயரை வச்சு நம்மளை எல்லாரையும் இணைச்சது சாயப்பா மட்டுமே, நீங்களோ நானோ கிடையாது. இதுதான் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த குடும்பத்தை இருக்கிற உறுப்பினர்களை விட இந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறேன், பெரிய சக்தி வாய்ந்தவங்க அப்படின்றத நம்ம சாயப்பா
புரிய வச்சிருக்காரு. ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப நான் சொல்லணும், இது பல ஜென்மத்தில் அமைஞ்ச ஒரு அன்பான உறவு. இந்த உறவுகளுக்கு வேற எந்த உறவையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை அடிப்படையாக வச்சு நாம் எல்லாரும் இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் ஹாப்பி. அதே போல் ஒரு சாய்ராமுக்கு நாளைக்கு இது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த சாய்ராம் விடிய காலையில் பூ பறிக்கிறாங்க. நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு பூ பறிக்கிறாங்க. அதில் வெட்டுக்கிளி விதவிதமான போஸில் காட்சி கொடுக்குது. அதே போல் ஒரு சாய்ராம் வந்து ராகி காய வைக்கலாம் அரைக்கலான்னு சொல்லி எடுத்து போடுறாங்க. அதில் அந்த ராகியில் ஒரே ஒரு கோதுமை, பல கோதுமை இருந்துச்சுன்னா மாறி இருக்கும், மிக்ஸாக இருக்குன்ற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு கோதுமை. ஏன்னா கோதுமைக்கும் நம்ம சாய்பாவுக்கும் கனெக்ட் இருக்குது. படிக்காதவங்க சச்சரிதம் படிக்கிறவங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும் கோதுமை மாவு எவ்வளோ தூரம் ஒரு ஹீரோவாக நம்ம அன்பே சாயில் இருக்குதுன்னு. ஸோ ஒரு 20-25 கோதுமை சதுரம் தெரிஞ்சால் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அவ்வளோ இடத்துல ஒரே ஒரு கோதுமை, அது ஒன்று இருந்த உடனே அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங். அண்ணா சாய்பா பாருங்கண்ணா எப்படி காட்சி அளிச்சிருக்கார் பாருங்கண்ணா கோதுமை இதில் அப்படின்னு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய நான் மெசேஜஸ் பார்க்கல இன்னும். ஏன்னா இதில் நிறைய பேர் என்கிட்ட வேறு சந்தேகம் வேறு கேட்குறாங்க. நானும் அன்றைக்கி மௌன விரதம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் சேட் பண்ணி சரி பண்ணிட்டேன். ஸோ நானும் இன்றைக்கி ஒர்க் பண்ணேன். ஸோ வரவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், இன்றைக்கி மௌன விரதம், உங்களுக்கு என்னன்றதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ விஷ்ணு சாயும் கொஞ்சம் இருந்ததால் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. அப்போ இந்த பயிற்சியை சாயப்பா முழுவதுமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் தேர்ச்சி பெற்றவர்களே. அதே போல் 6 மணியில் இருந்து, இப்போது ஈவினிங் 6 மணியில் இருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கிறவர்களுக்கும் சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி காலையில் என்னால் நேற்று லைவே கொஞ்சம் கிட்டத்தட்ட லேட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சாப்பிடணும், பசி வேறு. அதுக்கப்புறம் என்னால் ஆடியோ கொடுக்கவே முடியல. இல்லாட்டி சாய் 365 காலையில் வெற்றிச்சன் சாயன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதே போல் 12 மணி ஆடியோ மறுபடியும் மறு ஒளிபரப்பு தான். ஆனால் அதில் அந்த விரதத்துக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் டைரெக்டாக அந்த விரதத்தை பற்றி, மௌன விரதத்தை பற்றி சொல்லலை அப்படின்னாலும் அது என்னமோ எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இது பொருத்தமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு ஆடியோவை கொடுத்தது. ஸோ எல்லாருமே சொன்னது ஒன்று என்னென்னா, நான் ஒரு இடத்துல பேசிட்டேன், சாய்ப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ மௌன விரதத்தில் இருக்கும்போது பேசிட்டாங்களா, அதனால் மன்னிப்பு கேட்டாங்களா. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் நம்ம பேசாமல் இருக்கிறோன்னா அது இன்றைக்கி தான். யாருமே இல்லாமல் இருந்து பேசாமல் இருக்கிறது வேறு. எல்லாரும் இருந்தும் இந்த பிஸியான லைஃப்பில் நாம் வாய்கள் நம்மளாக கட்டப்பட்டது அப்படின்னும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சு தான், உண்மையிலே சொல்கிறேன். ஸோ இந்த மௌன விரதத்தால் இன்னும் என்ன கிடைச்சிது அப்படின்னா, தெய்வீக சிந்தனை ஜாஸ்தியாகிடுச்சு. அதாவது ஒரு விஷயமும் இன்றைக்கி எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நீங்கள் எப்படி எந்திரிச்சிங்களோ அதே போல் நான் எல்லாமே செஞ்சு கரெக்டாக 5:30 to 6 ஆரத்தி சச்சரித்தம் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி பேசலை, எந்திரிச்சதுலேருந்தே பேசலை. ஆரத்திக்கு மட்டும், அதுவும் நான் சத்தம் போட்டுலாம் பாடல, ஏதோ ஒரு இதில் ஷீரடியில் இருக்கிற மாதிரி நினச்சி எடுத்துட்டேன்.
அப்புறம் பார்த்தா மணி 6. அடடா இவ்வளோ நேரம் பேசாம விட்டோமே, சரி ஓகே, அப்போ நம்ம மௌன விரதம் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சது போலன்னு அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்போ அந்த 6 to 6 இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நேரம் போகவே தெரியல. இன்னும் 2 மணி நேரம் பேசாமல் இருக்கணுமா, இன்னும் 3 மணி நேரம் பேசாத இருக்குமா. ஸோ காலை 10 மணிக்கு வரைக்கும், 6லேருந்து 10 மணி வரைக்கும் பேசாமல் இருந்த நேரம் 4 மணி நேரம். இப்போ தான் 4 மணி நேரம் ஆயிருக்குதா. இது பழைய ஹிஸ்ட்ரி. ஆனால் இப்போது என்னடா 6 மணி சீக்கிரமாக ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா மௌன விரதத்தை, எக்ஸ்டெண்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி எனக்கு டயர்டே ஆகலை, ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ எந்த டயர்டும் ஆகலை. கஸ்டமர்கிட்ட பேசலை, விஷ்ணு சாய்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அண்டு வேறு யாருக்கிட்டையும் பேசலை. நம்ம ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்பப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச வருவாங்க, யாருக்கிட்டையும் பேசலை. அப்போது பேசாமல் இருக்கிறது எனர்ஜி. நான் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் கெட்டு போகுது. நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ எனர்ஜி இருந்துச்சுன்னா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது பாருங்க, அது எப்பயுமே அதிகமாக இருக்கும். இப்போ எனர்ஜி லெவல் வீக் ஆகிடுச்சுன்னா சிந்திக்கவே மாட்டோம். ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தேவையில்லாமல் நாம் டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனை மற்றவங்க மேலே காட்டுவோம். மற்றவங்க அந்த நேரத்தில் பொறுத்து போவாங்க. மறுபடியும் நம்ம நல்ல ஒரு மைண்டில் இருக்கும்போது அவங்க நம்மளை நோகடிக்கிறதுக்காக சண்டை போடுவாங்க. அப்போது நாம் என்ன பேசணுமோ அது உடனே நமக்கு எதிர்விளைவை கொடுக்கல. நமக்கு என்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ, என்னைக்கு நமக்கு நிம்மதியாக இருக்குமோ அப்போ அந்த எதிர்விளைவுகளை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை. இப்போ நான் வந்து ஒருத்தனை வந்து திட்டுறேன், அவன் வந்து இப்போ நான் பலம் எனக்கு இருக்குதுன்றதுக்காக என்னோடய திட்டம் அவன் வாங்கிக்கிறான். நான் அவனை ரொம்ப ஓவராக திட்டுறேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் திட்டுறேன், சண்டை போடுறேன். அவனும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். அடிப்பட்டவன் சும்மா இருப்பானா என்ன? அப்போ அடிப்பட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் அந்த நேரத்தில் சும்மா இருக்கிறான்றதுக்காக அவன் பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. என்னைக்கு நாம் பலகீனமாக இருப்போமோ அன்னைக்கு அவன் அடிப்பான் நம்மளை. அப்போது நமக்கு அன்னைக்கு தான் புரியும். அப்போ நம்மளை வந்து ஒருத்தன் தாக்குறான் அப்படின்னும் போது நம்ம மனசில் ஒரு பெரிய வேதனையும் துன்பமும் கண்ணீரும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இங்கேயும் நடக்குது. அப்போ பேச்சுகளை குறைக்கிறது தான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய முதல் படி. 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை பேசணும். 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 10 வார்த்தை பேசணும். 1000 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 100 வார்த்தை பேசணும். ஆனால் நாம் என்ன திரும்ப பண்ணுவோம், 1 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 10 வார்த்தை பேசுவோம். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 100 வார்த்தை பேசுவோம். 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1000 வார்த்தை பேசுவோம். அப்போது நேரம் பேச்சாலேயே கெட்டு போகுது. ஸோ வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு காலம் பத்தல. ஏன்னா வீணாக பேசி பேசி தொலைச்சோம் நாட்களை. அது அதிகமாக நாட்களை தொலைச்சது நான் தான். 4 வருஷம் 5 வருஷம் நான் வந்து பேசாத பேச்சே கிடையாது. எல்லாருக்கிட்டேயும் சவாலுக்கு சவால், அதாவது விதண்டாவாதன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போது ஒரு இடத்துல நம்ம நிற்கும்போது தான் இப்போ நம்ம பேசுனா நம்மளை கேவலமாக நினைப்பாங்கன்னு ஒரு விஷயம் நமக்கு வரும். ஏன்னா தோத்தவன் பேசுனா கேட்க மாட்டாங்கல்ல, ஜெயிச்சவன் பேசுனா தானே கேட்பாங்க. அப்போ நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக பேச மாட்டோம். அதையும் மீறி பேசுனா நமக்கு பெரிய பல்பு தான் அவங்க கொடுப்பாங்க.
ஸோ ஆன்மீகத்தில் இருக்கிற நாம, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம, இன்றைக்கி மௌன விரதத்தால் உங்களோட எனர்ஜி லெவலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில பேர் நீங்கள் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி வரல. அது டயர்டு இல்லை, ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் ஏற்படும் போது அந்த அனுபவம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாழன் மௌன விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போலவே தோணும், கண்டிப்பாக தோணும். உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்தது 24 மணி நேரம் ப்ராஜெக்டை செட் பண்ணுவோம். இன்றைக்கி 6 மணியில் இருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பேசக்கூடாது. உண்மையில் ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லது. ஒரு நாள் நீங்கள் மற்ற வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் இருந்தால் உங்கள் பாவங்கள் என்ன ஆகுது, ஏறல. அப்போ ஒரு நாளும் நம்ம பாவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. வம்பு சண்டைக்கு போகிறதால வந்த சண்டையை விடுறதும் இல்லை, ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்ம பலம் கொண்டு தாக்குறோமோ அந்த அளவுக்கு பலம் கொண்டு தாக்கிறோம். அப்போ தாக்கும்போது வரக்கூடிய பாவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் நம்மளை முடக்கி போடுது. அப்போது இன்னைக்கு நாம் கற்றுக்கிட்ட பாடம் ஒன்றே ஒன்று, என்னது? மௌன விரதம். ஸோ விரதத்தால் இன்றைக்கி உங்கள் வீடே சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். அதே போல் இன்னும் சில பேர்லாம் நைட்டு 8 மணிக்கு இருக்கட்டுமா 9 மணிக்கு இருக்கட்டுமா அப்படின்றாங்க. நேற்று லைவில் கூட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இதுதான் பரீட்சைக்கு வரும், அடுத்த மாதம் உனக்கு எக்ஸாமு, நீ படிச்சுட்டு வா அப்படின்னா 100 மார்க் வாங்கிறது பெரிய விஷயமா என்ன? ஸோ அது ஒன்றுமே இல்லை அதில். ஏன்னா எக்ஸாம் பேப்பர் வந்துடுச்சு, 1 மாதம் டைம் இருக்குது, 1 மாதம். அப்போ இதில் கூட நம்ம 100 மார்க் வாங்கலைன்னா நாம் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல், என்ன கொஸ்டின் எப்படி வருதுன்னு தெரியாமல் ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதில் 100க்கு 100 மார்க் வாங்கினா அதுதான் ரியல் எக்ஸாமுன்றது. அப்போ நாம் 8 மணிக்கு 9 மணிக்கு அடுத்த 2 மணி நேரம் தான் நம்ம இப்போ முடிச்சுட்டு இருக்க போகிறோம். அப்போ அந்த 2 மணி நேரத்தை கடந்துட்டா போதும் உங்களுக்கு. அப்புறம் 10 மணி, அதுக்கப்புறம் யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அதுக்கடுத்த ஒரு 11 மணிக்கு தூங்குறத 10 மணிக்கு பெட்டுக்கு படுக்க போகிறோம். ஸோ சேலஞ்சாக இருக்கிற விஷயத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மௌன விரதன்றது இப்போ 6 to 6 கூட இப்போ ரியலாக பார்த்தீங்கன்னா உங்கள் 4 hours தான். நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் டைம் சொல்லிட்டேன். ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சரி ஈவினிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ உண்மையிலே பாருங்களேன், இப்போ நான் காலையில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருந்தேன். ஸோ 6ல் இருந்து 10 மணி வரைக்கும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 4 மணி நேரம். ஆனால் 10 மணிக்கு மேலே 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 ஸோ கிட்டத்தட்ட 8 hours. இதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம மௌன விரதம் இருக்கிறோம், இதை நாம் நிச்சயமாக சவாலை ஏற்றுக்கிட்டு அதை இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? இல்லை இருந்து தான் ஆகுன்னு சொல்லிட முடியுமா? ஸோ யாரையும் வற்புறுத்த முடியாது. ஸோ மறுபடியும் இது மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் கேட்காதீங்க. எல்லாரும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இருங்க. ஆனால் மாதத்தில் ஒரு நாள் நம்ம ஏற்கனவே இதை பிளான் பண்ணது தான். ஆனால் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இப்போ ரீசெண்டாக இருக்கீங்க. நம்ம என்ன சொன்னோம், ஒன்று மாதத்தில் முதல் வியாழன் இல்லை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இன்னைக்கு இருக்க முடியாதவங்க, ஏன் ஈவினிங் 6 to அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு இருக்க முடியாதவங்க வர ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணுங்க.
ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. சில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, இதுக்கும் ஒரு சாய்ஸ் ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏதோ ஒரு நாள் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்தந்த நாளுக்கு ஒரு மௌன விரதத்தை இருந்துருங்க. காலையில் 6 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா? ஒன்று வியாழன்னு இல்லை சண்டே. இதில் எங்கேயாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் இருக்க முடியல அப்படின்னா அந்த மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள், அது என்ன நாளும் இருக்கட்டும், வியாழக்கிழமை தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் சண்டே நம்ம வச்சோன்னா, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பட் அதையும் பார்க்கணும். ஏன்னா மெயினாக ஒர்க்கு, காசு, நமக்கு வாழ்க்கைக்கு அது முக்கியம் இல்லை. அதை நான் வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த சண்டே நம்ம இது பண்ணுறோம். ஸோ நோ ப்ராப்ளம், மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருங்க. ஓகேவா? அது நீங்கள் தேர்ஸ்டேவாக இருந்தாலும் சரி, சண்டேவாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும். ஸோ இதெல்லாம் இனிமேல் நம்ம சரி பண்ணுவோம். நிறைய சரி பண்ணணும். சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னா, இங்கே பாரு சாயப்பா, நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், இன்னும் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுக்குறேன்னு அவர்கிட்ட நம்ம உரிமையாக சண்டை போட முடியும். ஆனால் நீங்கள் உரிமையாக சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அவர் உரிமையாக அள்ளி கொடுத்துருவார். அது வேணால் உண்மை, 100% உண்மை. இது நடக்குது, இது நடந்துக்கிட்டு இருக்குது அன்பே சாய் குடும்பத்தில். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்? 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல வெறும் 10 வார்த்தை. எஸ்ன்னா எஸ், நோனா நோ. தேவையில்லாமல் அதிகப்படியாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் குடும்பத்தில் கூட புருஷன் பொண்டாட்டியோட ரிலேஷன்ஷிப் கூட அதிகமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு, அதிகமாக சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்தை உங்கள் கணவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம பேசணும். மேக்சிமம் மௌனத்தாலேயே நம்ம பெரிய அன்பை கொடுக்க முடியுங்க யாருக்கிட்டையுமே சரி. நம்மளாம் நினைக்கிறோம் பேசினாதான் அன்பு கிடைக்கும்னு. பேசாத அன்பு பேசுகிற அன்பை விட ரொம்ப பெருசு, ரொம்ப வலிமையானது, வெரி ஸ்ட்ராங்கானது. சில பேர் சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் இல்லைன்னா எல்லாமே போயிடணும். அது பயந்தவங்க சொல்கிறது. கம்யூனிகேஷன் இல்லைனாலும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை யாராலையும் எதை வச்சும் அதை அழிக்கவே முடியாது. உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், நீங்கள் உங்களை கணவரை விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் சாகிற வரைக்கும் யாரையும் யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா பேசலன்றதுக்காக அந்த இடம் அழிஞ்சிடுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஞாபகங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த கட்டை வேகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஞாபகங்கள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் சரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிடுங்க. அப்போ தான் மதிப்பும் கூடும், மரியாதையும் கூடும், அன்பும் கூடும், பாசமும் கூடும், விரோதம் குறையும், துன்பம் குறையும், துக்கம் குறையும். எதெல்லாம் நல்லது இருக்குதோ அதெல்லாம் அதிகரிக்கும், எதெல்லாம் கெட்டது இருக்குதோ அதெல்லாம் குறையும். ஒன்று அதிகரித்தா ஒன்று குறைய தான் செய்யும். எது அதிகரிக்குதோ அதுக்கு எதிராக இருக்கிறது குறையும். அப்போ எது அதிகரிக்கணும் எது குறையணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அன்பே சாயிலேருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடங்களாக இருக்கணும். இது கடைசி வரைக்கும் மறக்காத பாடங்களாக உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். அதனால் அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்தடுத்து அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா புரிய வரும்.
ஒரு சாராம் சொன்னாங்க, இது மாதிரி பயிற்சி மையம் மாதிரி நீங்கள் வச்சு ரன் பண்ணலாமே அப்படின்னு. அதற்கு உண்டான கட்டளைகள் சாயப்பா கிட்டேருந்து வந்துச்சுன்னா நிச்சயமாக அதையும் நாம் செய்வோம். ஏன்னா அங்கே இருந்து வராமல் நானாக எந்த முயற்சியையும் நான் செஞ்சதே இல்லை, செய்யவும் மாட்டேன். ஏன்னா சாயப்பா எனக்கு என்ன ஒதுக்கீடு பண்ணுறாங்களோ அது எது மூலமாவது அவர் கொடுப்பாரு. ஆனால் எதுக்காக இருந்தாலும் நம்ம இங்கே ரெடியாக இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயமா சொல்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒப்பீனியன் வச்சு நான் சொல்கிறேன், எந்த சென்டருக்கும் யாரும் இங்கே வர வேண்டாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், இந்த மூணையும் குறையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சென்டருக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை உங்களுக்கு உள்ளே இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அந்த சக்தியை நீங்கள் உருவாக்கணும். ஏற்கனவே அந்த சக்தி நம்மக்கிட்ட செதறி கிடக்குது. அத்தனை சக்தியையும் ஒன்றா சேர்ந்து உருவாக்கணும். இப்போ எப்படி அன்பே சாயில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரோ நான் யாரோ எல்லாம் செதறி கிடந்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம தமிழ் ஆளுங்க செதறி கிடந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா இருக்கோம். ஒன்றா இருக்கும்போது இதனுடைய சொந்த பந்தம், இதனோட வார்த்தை, இங்கே ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்கக்கூடிய அன்பு, இதெல்லாம் $1,000,000 கொடுத்தாலும் ஈக்குவல் பண்ண முடியாது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நம்ம வீடு தான் சென்டர், நம்ம வீடு தான் ஷிரடி. நீங்கள் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள், அவரோட ஆன்மாவுடைய சின்ன சின்ன துளிகள் தான் நம்ம எல்லாரும். அப்போ நம்மக்கிட்ட இங்கே எல்லாமே இருக்குது, அது சிதறி கிடக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். ஒரு டிவி இருக்குது அப்படின்னா அந்த டிவி ஒரே இதால் உருவாக்கப்படலை. உள்ள 1000 ஐசி இருக்குது, ப்ராசஸர் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூனிட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அது ஆன் ஆகுது. அதில் ஒரு யூனிட்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் டிவி ஓடாது. அதே போல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி அத்தனையும் அங்கங்கே எல்லா பக்கமும் தனித்தனியாக கிடக்குது. அது இன்னமும் அந்த சக்தி ஒன்றா சேரலை. அப்போ நாம் தான் அதை ஒன்றா சேர்க்க முயற்சி பண்ணணும். அப்போ நமக்குள்ளே நம்மளை பார்த்தா மட்டும்தான் அதை ஒன்றா சேர்ப்பதற்கு உண்டான வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எல்லாமே நமக்கு வந்துடுச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு விடவும் கூடாது. நீங்கள் உங்கள் லெசனை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா படித்தது வரைக்கும் தான் உங்களால் வாழ முடியும். படிக்காத எத்தனையோ விஷயங்கள் இன்னமும் இருக்குது. அப்போ நீங்கள் படிக்கவே மாட்டீங்க இனிமேல் அப்படின்னா மறுபடியும் புதுசான வாழ்வுக்கு உங்களுக்கு போக முடியாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? வளர்ச்சியா வீழ்ச்சியா? ஸோ வளர்ச்சினா அது ஆரோக்கியமான போராட்டம், வீழ்ச்சினா அது பலகீனமான போராட்டம். இப்போ மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் துன்பமும் துக்கமும் இருக்குதுன்னா இதுவும் நீங்கள் போராடுறீங்க, ஆனால் வீழ்ச்சியை தான் சந்திக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி தினமும் நீங்கள் அன்பே சாய் ஆடியோ பாருங்கள், கேளுங்க, அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. அப்போது உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். வளர்ச்சியில் ஒரு போராட்டத்தை காண்பீங்க. அந்த போராட்டங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. எப்படியே தான் சொன்னாங்க ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி, சார் எல்லாம் பர்ஃபெக்ட், அன்பே சாயில் சொன்னது எல்லாம் நான் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. அவர் திடீர்னு என்கிட்ட 2-3 தடவை சொன்னாங்க, இப்போ நான் அன்பே சாய் ஆடியோ பார்க்காமலே நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னாங்க. நான் அப்போவே சொன்னேன், இல்லைங்க, எனக்கு கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க. ஒருவேளை அன்பே சாயில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இதை விட பெட்டரான விஷயங்கள் வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு.
நம்ம என்றைக்குமே நம்மது தான் டாப்பு பெஸ்ட்டுன்னு சொல்லுறது கிடையாது. எல்லாருமே இங்கே ஒரே மனநிலையில் இருக்கும்போது நம்ம ஆடியோ எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்கேஜிக்கு உண்டான சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம். நம்ம எல்கேஜி பாஸ் ஆகிட்டா யூகேஜிக்கு சப்ஜெக்டுக்கு உண்டானதை படிக்கணும். அப்போ நம்ம எல்கேஜியில் இருக்கிறதே யூகேஜியில் படிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நமக்கே தெரியும். அது போயிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு உண்டான ஸ்பீச்சஸ், அதுக்கு உண்டான புக்ஸை நீங்கள் படிக்கிறது தப்பே இல்லை. ஆக மொத்தம் கற்றுக்கிறத நிறுத்திட்டிங்கன்னா பிரச்சனை. பட் அவருக்கு மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் பண்பே சாய் ஆடியோவில் கேட்குறது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்றாரு. எப்போ ஃபைனலாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறார். 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், உங்களுக்கு நான் சொன்னேனே ஞாபகம் இல்லையா உங்களுக்குன்னாரு. தெரியல சாய்ராம், நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. இப்போ எனக்கு அன்பே சாய் ஆடியோவை கேட்கும்போது என்னமோ புதுசாக ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பதிவு ஒவ்வொன்றும் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையாண்ணா. ஆமாம், அப்படி தான் இருக்குது, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது கண்டினியூவாக பண்ணுங்கள், நிறுத்தாதீங்கன்ற. கண்டினியூவாக பண்ணி மறுபடியும் நிறுத்தி மறுபடியும் கண்டினியூ பண்ணி மறுபடியும் நிறுத்தி, அப்போ நிறுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையுமே பண்ண முடியாமல் மறுபடியும் வீழ்ச்சியை சந்திக்கிறீங்க. மறுபடியும் அந்த வீழ்ச்சியிலேருந்து வளர்ச்சிக்கு போகிறீங்க. வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நிறுத்துறீங்க. இதே தொடர்ந்து தான் கீழே இறங்குறோம் மேலே போகிறோம், கீழே இறங்குறோம் மேலே போகிறோம். அதுக்கு எதுக்கு மேலே போகணும்? அது கீழே இருந்துட்டு போயிடலாமே. ஸோ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி இருந்த மௌன விரதம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அன்பே சாய் 48 அப்படின்ற மாதிரியே தான் நான் கீழே சில வேர்ட்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அது 48 அப்படின்றது மனசில் என்றைக்குமே வச்சுருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சாச்சு, என்ன 47 நாள். ஸோ நம்ம வாழ்க்கையில் விடிவு தரக்கூடிய விஷயம் இன்னும் 47 நாள். ஸோ இந்த ஒரு நாள் சக்ஸஸ் பண்ண மாதிரி எல்லா நாளும் நாம் சக்ஸஸ் பண்ணணும். மற்றபடி சேம் ஃபாலோஸ் தான், இதை தான் பண்ண போகிறோம். என்ன, இன்றைக்கி மௌன விரதம் இருந்தோம், ஃபுல் டே இருந்தோம். நாளையிலேருந்து 1 மணி நேரம் இருக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது 10 to 11 காலையில். ஏன்னா இது எனக்கு பீக் ஹவர்ஸ், இதில் தான் நான் போராடணும். அதனால் உங்களுடைய டைமிங் எந்த டைமிங்கோ அந்த டைமிங் நீங்கள் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். பட் எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான். நம்ம மனசில் இந்த விஷயத்தை நல்லா செஞ்சோன்ற திருப்தி இருந்துச்சுன்னா நம்ம உண்மையிலே நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நல்லா செய்யலை, எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நம்ம நல்லா செய்யலைன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ, என்னென்ன முயற்சிகள் இருக்கோ, அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும், இவ்வளோதாங்க. ஸோ ஃபீல் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஃபீல் பண்ணவே கூடாது. கவலை ஒரு மனுஷனை அழிக்கும். ஆனால் எந்த துன்பத்தில் இருக்கோமோ அங்கே என்ன கற்றுக்கிட்டோமோ அதை கற்றுக்கிட்டதை தேடி அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நம்ம வாழ்க்கையை உயர்வாக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி என்னால் மௌன விரதம் இருக்க முடியலன்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள் காலையில் 6 மணியில் இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் மௌன விரதத்தை நீங்கள் இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.